பக்கம் 114 குழந்தைகள் ஞானஸ்நான ஆராதனை முறை. ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் மேய்ப்பராகிய எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்கிறேன். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தையின் மேல் பொழிந்தருளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்திற்குள் ஞானஸ்நானத்தின் மூலமாய் சேர்க்கப்பட போகிற இந்த குழந்தை உமது கிருபை உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அருளும். இவர்கள் உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவில் தேவனில் எங்களுக்கு அருள் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படி கிருபை செய்வேன் என்று ஒவ்வொரு தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீற்றிருந்த அரசாளுகிற அவர் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இக்குழந்தைகள் கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளைகளாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க இங்கு கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். புனிதர் மார்க்குவின் சுவிசேஷத்தில் எழுதியிருப்பதையும் கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவர்கள் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதை பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஞானஸ்தானம் பெறுவதற்கு பிள்ளைகளை கொண்டு வருபவர்கள் ஞானஸ்தானத்துக்கு விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் அவர்களை வளர்த்து வாக்கு கொடுப்பதும் அவர்கள் கடமையாகும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நாம் யாவரும் சேர்ந்து நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக சேர்ந்து ஏறெடுப்போம். யாவரும் எழுந்து நிற்போம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் புறத்து பிறந்தார். பொன்னிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் படைத்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனது வலது பரிசுற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு மைந்தரும் நாயகத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கின்றேன். பொருளாதார பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கின்றேன். ஆமென். இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரவும் இந்த குழந்தை கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொண்டிருக்கிறதாக திருச்சபை போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் நீங்கள் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இடர்கள் உண்டாகாதபடி உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லவும் உதவியாக இருக்கும்படி இந்த குழந்தை பிற்காலத்தில் திருச்சபை முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் இந்த குழந்தையை உற்சாகப்படுத்துவீர்களா? பிரியமானவர்களே, இவர்களும் உங்கள் மத்தியில் உள்ள ஏனைய பிள்ளையின் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு எதிர்கரமாக இருக்க நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபை உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்களா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரை எங்களுக்கு அருளச் செய்த ஆண்டவரே, பரமபிதாவே, நீரே துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, கடவுளின் ஒரே திருமைந்தனே, யோர்தானின் ஆற்றில் ஞானஸ்தானம் பெற்று மரித்து உயிரோடு எழுந்தவரே, நீர் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, தூய ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் மேலும் திருச்சபையின் மேலும் இறங்கியவரே, ஆண்டவரே, உமது திருத்துவ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எங்களோடு பிரசன்னமாகும். இந்த தண்ணீர் பாவத்தை கழுவி சுத்திகரிப்பதை காட்டவும் இதில் ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் மறுபடியும் பிறந்து நித்திய ஜீவனை பெறும்படி இதை ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று இவர்கள் ஒரே ஆவியில் ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விசுவாசிகளுமான உமது ஜனத்தோடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்க இவர்களுக்கு ஒரு தூய ஆவியை அருள வேண்டும் என்று
கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அவரோடு ஐக்கியப்பட்டு பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படி இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இவர்கள் பழைய மனிதனை களைந்து போட்டு கிறிஸ்துவின் புதிய படைப்பாகும்படி அருள் புரிய வேண்டும் என்று இருளிலிருந்து இவர்களை ஒளிக்கொள்ளும் சாவிலிருந்து நிலையான வாழ்வுகளும் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த குழந்தையின் பெயர் ஜியானா ஜாய். இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவருக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கின்றேன். இந்த குழந்தை கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்துக் கொண்டு இந்த குழந்தை மேல் சிலுவை அடையாளத்தை வரைகின்றேன். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை இந்த குழந்தை அறிக்கிட ஒருபோதும் வெட்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டராக நிலைத்திருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். வாசிக்க